ஃபைனலி ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் இதுதான் இந்த சீசனோட லாஸ்ட் வீடியோ. சத்தியமா உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். உங்களோட கமெண்ட்ஸ், நீங்க கொடுக்குற சப்போர்ட், ஒருவேளை வீடியோ லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க திட்டுற அந்த பாசமான திட்டுக்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மிஸ் பண்ணீங்கன்னா கவலையப்படாதீங்க. விரைவில் பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ தான் பண்ண போறோம்ல, அது இன்னும் ஃபன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா, ஜாலியா கொண்டு போக போறோம். சோ உங்களோட நான் கண்டிப்பா டச்லயே தான் இருப்பேன். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் பண்ணலாம். சரி, பேலன்ஸ் எண்டில் பேசிக்கலாம். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே முக்கியமானதை மட்டும் பார்த்துலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம 1 மணி நேரம் வீடியோ போடணும். சோ அன்வான்டட் எல்லாம் கட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பியா, சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கு அறிவிட்டவனே. ஓப்பனிங்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸோட இன்ட்ரோ எல்லாரையும் காமிச்சாங்களா? ஆனா சின்ராஸோட வீட்டுக்காரமாவும் காணோம். யார் அந்த சின்ராஸ்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் அவரை கண்டஸ்டன்ட்டா காமிக்க மாட்டோம், தனியா தான் காமிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சதுக்கு அப்புறம் கம்ருவை தனியா கூப்பிட்டாங்க. அப்ப மக்கள் கிட்ட ஆரவாரத்தை பார்க்கணுமே. பயங்கரமான கரகோஷம், விசிலு, கைத்தட்டல்கள், கத்தல்கள் அப்படின்னு பயங்கர ஆரவாரமா இருந்துச்சு. ஆனா பொசுக்குன்னு அதை டேமேஜ் பண்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இதெல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க, இதெல்லாம் அவரே செட் பண்ண ஆளு அப்படின்னு கலாச்சி விட்டாரு. நானும் ஒன்ஸ் அப்பான டைம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த மனுஷன் வெளியே போனதுக்கு அப்புறம் அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ், ஒரு சின்ன ரீல்ஸ் இவரை பத்தி வந்தாலே அதுக்கு அம்புட்டு லைக்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அப்பதான் தெரிஞ்சு, பாரு நம்ம கம்ருவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படின்னு. என்னடா ஃபேன்ஸா? சார் ஃபேமிலி சார். அது சரி, இந்த ஆள் வந்துட்டாரு பாரு எங்க அப்படின்னு பின்னாடி எட்டி பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். அப்பதான் தெரிஞ்சு இவர் இல்ல சின்ராசு, அவங்க தான் சின்ராசுன்னு. ஏன் வரல அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேதனை நாங்க கூப்பிட்டோம், அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, மத்தபடி அவங்களை கூப்பிட கூடாதுன்னா ஒண்ணும் கிடையாதுப்பா அப்படின்னு பினிஷ் பண்ணிட்டாரு. இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும். அது என்னன்னு ரிசர்ச் பண்ணி விரைவில் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம கம்ருவை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி தோல்ல கைய போட்டு, கம்ரு உனக்கு அன்னைக்கே நான் சொன்னல நமக்கு பிரச்சனை பக்கத்திலேயே இருக்கு, அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம், அப்ப கேட்டியா நீ அப்படின்னு அவர் சாதாரணமா தான் சொன்னாரு. அதாவது அவருக்குள்ள இருக்க கோவத்தை. ஆனா அங்க சுத்தி இருந்த மக்கள் ஓ பார்வ தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு கை தட்டுறாங்க. தலைவரும் குசும்புக்காரரு தான். பார்வ சொல்ற மாதிரி இருக்கணும், ஒருவேளை பின்னாடியே வந்துட்டானா அதனால சொல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரெண்டும் கட்டானா சொல்லி விட்டாரு. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு அமைதியா போய் உட்கார்ந்துகிட்டாரு. அதை தொடர்ந்து நம்ம கானா வினோத் அவர்கள் விஜய் சேதுபதியை மட்டும் புகழ்ந்து பாட்டு பாடாம அவரோட பையனுக்கு சேர்த்து வச்சு ஒரு பாட்டு பண்ணாரு. சோ இவர் பாட FJ, பிரவீன், சுபிக்ஷாலாம் பீட் பாக்ஸ் போட, துஷார், கெமி, கம்ரு, அமித்லாம் டான்ஸ் ஆட ஒரே கூத்தா இருந்துச்சு ஆரம்பத்திலேயே. அடுத்தபடியா ஒரு கேள்வி கேட்டாரு. டியர் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ், உங்க மேல ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு ஆதிரி என்ன சொன்னாங்க, 1000 தான் இருந்தாலும் வினோத் அண்ணன் கிட்ட கால அப்படி காமிச்சிருக்க கூடாது, வயசுல பெரிய மனுஷன், ஹரியா புள்ள தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. அது ஏன்னு கேட்டா வெளியே போய் வினோத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே கழுவி ஊத்தி இருக்காங்க. ஆதிரி எப்படி நீ எங்க அண்ணனை இப்படி பண்ணலாம், அவரே தப்பு பண்ணினாலும் நீ எல்லாம் கால தூக்கி காட்டலாமா அப்படின்ற லெவலுக்கு கிழிச்சதுனால இப்ப இங்க மட்டும் மன்னிப்பு கேட்கல, வருஷம் ஃபுல்லா நம்மள போட்டு அடிப்பாங்க, அதனால கேட்டுருவோன்னு கேட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்பவே தெரியுது அம்முனி எப்பேற்பட்ட குத்து வாங்கியிருக்காங்க வெளியில அப்படின்னு. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. அடுத்து நம்ம தர்பூசணி ஆபாச குறியீடு அரோரா காமிச்சாங்கன்னு சொல்லி ஒரு அபாண்டமான பழிய வச்சாங்க தெரியுமா, பார்வோட சேர்ந்துக்கிட்டு. அது நாங்க பண்ண பெரிய தப்பு சார், வெளியே கேர்ள்ஸ் எல்லாம் எங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் புரிஞ்சு அவங்க உண்மையிலே நல்லவங்க, ஆபாச குறியீடு எல்லாம் காட்டலன்னு சொல்லி. பின்ன அரோராவோட தம்பிங்க எல்லாம் சும்மா விடுவாங்களா, எங்க அக்காவே தப்பா பேசுறியா நீ, உன்னை பிழிஞ்சு எடுக்கிறேன் பார் அப்படின்னு போட்டு அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால இந்த பீஸும் சாஸ்டாங்கமா மன்னிப்பு கேட்டுருச்சீங்க. லாஸ்டா இந்த சுபிக்ஷா நான் பீட் பாக்ஸ் போட்டது தப்பு தான், வெளியே போட்டு என்ன கிழிச்சிட்டாங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு இங்க வந்து உணர்றாங்க. இதை முன்னாடியே உணர்ந்திருந்தா நாங்களாவது தப்பிச்சிருப்போம். இப்ப உணர்ந்து என்ன புண்ணியம். அடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிற 4 டாப் ஃபைனலிஸ்ட கூப்பிட்டு வாங்க 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 வந்துட்டீங்களா, உங்களுக்கு இப்போ இந்த தருணம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எந்த பீஸ் கண்ணியாவது கண்ணீர் வரும் அப்படின்னு பார்த்தா எல்லாம் சந்தோஷத்துல பொங்கிட்டு இருக்குதுங்க. அதுலயும் திவ்யா சார் இந்த வயிறு இருக்கே, வயிறு அங்க ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னு உங்களை மாதிரி நானும் தப்பா நினைச்சேன். கடைசியில அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, சந்தோஷத்துல வயித்த லைட்டா கலக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கு. அதுக்கேத்த மாதிரியே வெளியில இருக்கிற ஆடியன்ஸும் பயங்கரமா கரகோஷத்தை எழுப்ப மறுபடியும் வயித்த கலக்கி விட்டுட்டே இருந்திருக்கு திவ்யாக்கு.
அடுத்து சூப்பர் சிங்கர் டீம்ல இருந்து வந்து உங்க எல்லாரையும் ஆரவாரப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்காக ஒரு சில பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அது முந்தானேத்து நைட்டு நடந்தது போல இருக்கு. அதை கொஞ்ச நேரம் ஓட்டி விட்டாங்க. அதுல அரோரா எழுதுனாங்க தெரியுமா, துஷாருக்காக ஒரு பாட்டு, எனக்கு பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை சர்ப்ரைசிங்கா பாட அரோரா மூஞ்சில சந்தோஷம் தாங்க முடியல. எனக்காகவா? அப்ப என்னோட வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கா அப்படின்னு சந்தோஷத்தோட மைக்க வாங்கி அவங்களும் ஒரு சில லைன்ஸ் எல்லாம் பாடினாங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ஓட்ட உந்த டயர்ல காத்தடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன, எல்லாம் மறுபடியும் புஷ்னு வெளியே தான் போக போகுது. ஆனாலும் நாங்க பம்ப் அடிப்போம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன், எதுக்கு? அடுத்து டாப் ஃபைனலிஸ்ட் எல்லாரையும் தனியா கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ள சுத்தி கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடிக்கு நடுவுல நிக்க வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயும் பிக் பாஸ் பேசி அவங்களையும் பேச விட்டு நீயா நானா கேம் விளையாடிட்டு இருந்தாரு. அது என்ன நீயா நானான்னு கேக்குறீங்களா? நான் இப்ப பேசுவேன், அதுல நீ அழுவ, அப்படி அழுதுட்டா நான் வின்னு, அழாம தப்பிச்சிட்டனா நீ வின்னு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விக்ரம் நிக்க வச்சாரு. விக்ரம், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க யார் தெரியுமா? நீங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? உங்க பேக்ரவுண்ட் தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்த லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு வண்டி வண்டியா பேச தலைவர் ஆல்மோஸ்ட் அழ போயிட்டாரு. இல்ல அழுதுட்டாரு. ஐ நான் வின்னு, இப்போ ஓன் டர்ன், இப்போ நீயே பேசி நீயே அழுதுகிட்டேன்னு வச்சுக்கோ, நீ வின், ஓகேவா? கண்ணை திறந்து பேசு ராஜா அப்படின்னு சொல்ல, விக்ரம் நீ விக்ரம்டா, சாதாரண ஆள் கிடையாது. விக்ரம், வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனைகளை பார்த்திருக்க, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வெளியே போய் விளையாடு, கேட்டு திறந்துட்டு ஓடு அப்படின்னு அவருக்கு அவரே ஊக்க மருந்து கொடுத்து எப்பவும் போல அழுது ஃபீல் பண்ணி அவரை மெருகேற்றி கொண்டார். அழக்கூடாது, நீ அழுற, நீ தாதாடா டான் கேக் லீடர். சரி, இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா, இல்லை, இப்ப நான் சொல்றது அப்படியே நீயும் ஃபாலோ பண்ணி அச்சி பிசறாம சொல்லணும். சொல்றியா ராஜா? சொல்றேன் பிக் பாஸ், கேளு. விக்ரம், நீ நல்லவன், வல்லவன், நாளும் தெரிந்தவன் அப்படின்னு இவர் சொல்ல அவரும் ஃபாலோ பண்ண ஒட்டு மொத்தத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அழ வச்சு பாய் பாய் போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டாரு. அடுத்து அரோராவை கூப்பிட்டு, செல்லாம், அடுத்து நீ கேம் ரூல்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தால, இப்ப நீ அழுவுறியா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு கம்பார்ட்மெண்டா விட்டாரு ட்ரெயின். ஆனா நம்ம அக்கா முக்குது மோனருது, ஆனா கடைசி வரைக்கும் கண்ணுல இருந்து தண்ணீர் வரல. சாரி, கண்ணீர் வரல. ஆனா அரோரா மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்டுச்சு. சனியம் புடிச்ச கண்ணே அழுது தொலை, அந்த மனுஷன் உனக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு, அவரோட வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி ரொம்ப லோ டோனுக்கெல்லாம் போயிட்டு வராரு, அழுடா ப்ளீஸ் அப்படின்னு என்ன சொன்னாலும் வாயி மூக்கு கண்ணெல்லாம் புடிச்சு அழுத்தி என்னென்னவோ பண்றாங்க. ஆனா பாவம் கட்சி வரைக்கும் தண்ணி வரல. சோ இதுல அரோரா தான் வின்னர். ஆனா போறதுக்கு முன்னாடி பயபுல என்ன தெரியுமா சொல்லிச்சு, இந்த கண்ணாடியை பார்த்து, அரோரா நீ அழக்கூடாது, நீ இனிமே அழவே கூடாது, உனக்கு என்னடி இல்ல, அழகு இருக்கு, ஆனா அந்த அழகு மட்டும் உனக்கு பத்தாது, மண்டையில கொஞ்சம் மூளையும் வேணும், அதை வளர்த்துக்கடி. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஒரு அழகான பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, இதுக்கு மேல என்னடி வேணும் அப்படின்லாம் சொல்லி தனக்கு தானே பூஸ்ட் குடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரே ஒரு சான்ஸ் கூட அரோரா, நான் உன்னை அழ வைக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு கடைசியா, அரோரா இதுக்கப்புறம் உனக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் முக்குனாங்க. ஆனா வரவே இல்லையே கட்சி வரைக்கும் கண்ணீர். சோ இந்த டாஸ்கோட வின்னர் அரோரா. அடுத்து திவ்யா கணேஷ் வந்தாங்க. அந்த பையபுல ஸ்டார்டிங்லயே திவ்யா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே கண்ணை மூடிட்டு கதறி அழுவ ஆரம்பிச்சிச்சு. அங்கே வின் பண்ணிட்டாரு நம்ம தலைவர். அதுக்கப்புறம் தொக்கா நம்ம சாண்ட்ராவை வேற போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவங்கள சிஸ்டர் மாதிரி பார்த்தேன், ஆனா அவங்க என்ன டிச் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு காரியம் இங்க நடந்ததை பார்த்து அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கு. வீட்டுக்குள்ள நான் ரொம்ப லென்த்தா பேசுறேன், பேசினா கேட்க மாட்டேன், அழுதுட்டே இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட குறை சொல்லி இருந்தா பரவாயில்லையே. ஆனா என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. பட் பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டி போதிவ்யா, நீ இன்னும் ஓட வேண்டிய தூரம் 9000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு, அதனால ஓடு அப்படின்னு தனக்கு தானே சொல்லி கொண்டு நன்றி வணக்கம் போட்டு வெளியே போயிட்டாங்க. பட் இவங்க எல்லாரையுமே கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு மனசை விட்டு பேசு, உன் கூட நீயே பேசு அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த அவிசும் போட ஒன்னே நம்பி தானே இருக்கு, அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. இப்ப லாஸ்டா நம்ம சபரி, இவர் உள்ள வந்த உடனே பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு. ஐயோ இவனா, இவனுக்கு தமிழ் மட்டும் இல்லாம மொத்த லாங்குவேஜ்ல இருக்க எந்த படத்தோட சேட் சீன் போட்டாலுமே அழமாட்டான். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்லி அழ வைக்கிறது, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாய்ஸ் மாடுலேஷன் ஒன்னு பண்ணி, சபரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, யோகாசனம்லாம் பண்ணி உங்களோட கோவத்தை அடக்கிருக்கீங்க, ஆனா அதெல்லாம் அப்போ, இப்போ நீயா இருக்க சபரி, உனக்கு நீயே ஐ லவ் யூ சொல்லிக்கோ அப்படின்னு அடி தொண்டையில இருந்து பேசினா கூட புரியுதுனே, எனக்காக நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறீங்கன்னு புரியுது. ஆனா நானும் கண்ணை கசக்கி பாக்குறேன், மூஞ்சு சுருக்கி பாக்குறேன், கண்ணீர் வரமாட்டேங்குதே, என்ன பண்றது? என்னால அழ முடியல,
எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் யோ போயா, இதுக்கு மேலாம் மாடுலேஷன் காமிக்க முடியாது, அழுகு வரலனா போ அப்படின்னு அமுச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சேதுபதி அவர்கள் வீட்டை சுத்தி பார்க்க போறேன், வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்களோட பேசிட்டு வர போறேன் அப்படின்னு போனாரு. என்ன பேச போறாரு அப்படின்னு பார்த்தா, நவரசம் அப்படின்னு சொல்லி 9 விதங்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு 3 விதம் அதை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கிரியேட் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன் என்னன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு பேசுங்க ராஜா அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொரு பீஸுங்களும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருந்துச்சு. அதுல இந்த அரோரா மட்டும் நான் காதலை பத்தி பேச விரும்புறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுதா அப்படின்னு சுத்தி இருந்த பீஸுங்களா துஷார மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சவுண்ட் விட்டாங்க. என்னடி பல்லுவலியா? ஆனா இவங்களோட சேர்ந்துக்கிட்டு விஜய் சேதுபதியும் அப்படிங்கிறாரு. அது நேச்சுரலாவே வந்துச்சு. ஆனாலும் அரோரா பாத்தீங்களா, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்களா அப்படிங்குது. ஏமா உன்னை கலாய்ச்சி நான் என்ன பண்ண போறேன் அப்படி கேட்கறதா இருந்தா அங்கேயே கேட்டிருக்க மாட்டேன் அப்படிலாம் கேட்கல. பட் அவரோட குட்டி ரிப்ளைக்கு அதுதான் பெரிய அர்த்தம். இவருக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. அதுக்கப்புறம் இந்த ஃபைனலிஸ்ட் கிட்ட ஆரம்பத்துல நான் வீட்டை சுத்தி பார்த்தேன், இப்ப நீங்க எனக்கு சுத்தி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் ஏதோ சுத்தி காட்டினாங்க. அது எதுக்கு காட்டினாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, பார்த்த நமக்கும் தெரியல. ஆனா சுத்தி காட்டினதுக்காக உங்களுக்கு ஒரு பிரைஸ் தர போறேன் அப்படின்னு ஒரு கருப்பு பாக்ஸை வச்சு அதுல ஒரு துணியை கட்டி எல்லாரும் புடிச்சிடுங்க அப்படின்னு இழுக்க சொன்னாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள என்ன தெரியுமா இருக்கு? சொல்றா. சின்ன வயசுலனா நமக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா போட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த பீஸுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்து ஜெமினி ஏஐல போட்டு அதையே ஊட்டி எடிட் பண்ண வச்சு கார்டன் ஏரியால தூக்கி வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்து அவங்க மனசுக்குள்ள ஓட்டி இருப்பாங்க, இது பேர் கிஃப்டா, இதுக்கு பேர் கிஃப்டா அப்படின்னு. பட் மனுஷன் இவ்வளவு பெரிய மீசையை வச்சுட்டு அங்க இருந்து வந்திருக்காரு. அவர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக ரொம்ப நல்லா இருக்கு சார், அற்புதமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா பீட்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். மொத்தத்துல நேத்து எபிசோட பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், 30 நிமிஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா 4 மணி நேரத்தையும் தாண்டி போயிட்டு இருந்துச்சு. நானும் தண்ணி குடிக்கிறேன் ஊச்சா போறேன், தண்ணி குடிக்கிறேன் ஊச்சா போறேன், டக்குன்னு முடிச்சு விட மாட்டாங்கப்பா. பட் கவலைப்படாதீங்க, இந்த சீசன் மட்டும் இல்ல, எந்த சீசன் வந்தாலும் அவங்க என்ன வேணா வளர்த்துட்டு போட்டோம், நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா உங்களுக்கு சொல்லி முடிப்போம். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசு, டொமேட்டோ சாசு. என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் எவிக்ஷனை சொல்ல போறோம் அப்படின்றாங்க. யப்பா எம்புட்டு நேரம்யா அப்படின்னு ஆர்வமா பார்த்தா அதையும் உடனே சொல்லாம ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிட்டு அங்க நிறைய கிஃப்ட கொட்டி வச்சு எல்லாத்தையும் ஓபன் பண்ணுங்க, அந்த பாக்ஸ்ல ஒண்ணுல மட்டும் எவிக்ஷன் கார்டு இருக்கும், அதுல யார் பேர் போட்டிருக்கோ அவங்க தான் அவுட் அப்படின்னாங்க. இவங்களும் மாங்க மாங்கன்னு ஓபன் பண்ணா கார்டு வரல, லாலிபாப்பா வந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்க இவங்களை குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபைனலி திவ்யா தான் கண்டுபிடிச்சாங்க. கார்டு இருக்கிற அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா சபரி அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? இல்லை, அரோரா. சோ அரோரா சிங்குலர் தான் 4th பிளேஸ். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல. ஏன்னா எவிக்ஷன் சொல்றதுக்கு பதிலா 4th பிளேஸ்னு சொல்லலாம்ல, பாவம் சந்தோஷமா 2 போட்டு. சோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் அரோரா என்ன சொன்னாங்க? பிக் பாஸ் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு புரியுது, அதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது, அதை மட்டும் சொல்லாதீங்க ஐயா, அதை கேட்கறப்ப அழுகாச்சி வரும் எனக்கு. அதனால வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே தம்பி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், டக்குன்னு ஒன்னு எழுது, அதுக்குள்ள மத்த ஸ்கிரிப்ட படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஒரு பெரிய பக்கத்தை படிச்சாரு. ஃபைனலி எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வெளியே உங்க நேரம் இப்பையில இருந்து தொடங்குது, படியில அடி வச்சு வெளியே வா அப்படின்னு சொல்ல, ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 வீட்டை விட்டு உலகத்துக்கு வெளியே அடி எடுத்து வைங்க அப்படின்னு இன்டைரக்டா சொன்னாரு. வெளியே போடி, முடிஞ்சிருச்சு, வெளியே வாடி அப்படின்னு டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ. அவன் சொல்றது இருக்கட்டும். இப்ப கிளம்புறாங்க அப்படின்னு உடனே மத்த ஃபைனலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நீ நல்லா ஆடி இருக்க கவலைப்படாத அப்படின்லாம். அந்த மாதிரிலாம் விக்ரமும் திவ்யாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சபரி என்ன தெரியுமா சொன்னாரு? அரோரா எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன்னோட குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. எவ்வளவு வெளாந்தியா இருக்காரு, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டாரு. கொஞ்சம் பொண்டாட்டிக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கலாம், பட் பரவாயில்ல. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். அப்புறம் நான் போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு கேட்க, சபரி அரோராவை தூக்கிட்டு டண்டனக்கா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அது ரொம்ப லென்த்தா போக, அரோரா போதும் வெளியே சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி 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 வந்துடுறேன் அப்படின்னு அப்பவும் வராம கண்ணாடியில போய் மேக்கப்பை கிளியர் பண்றது, ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி வளன்னு வளக்குது பயப்புள்ள. ஒரு பக்கம் கண்ணத்துல திவ்யா கொடுத்த நச்சுன்னு ஒரு முத்தா இருக்குல்ல, அதோட மார்க் வேற பச்சக்குன்னு பொருந்தி போச்சு. கண்ணத்துல லிப்ஸ்டிக் அப்படியா? எனக்கு இதான்ப்பா பிடிக்கவே பிடிக்காது பொண்ணுங்கள்ட்ட. அது ஏன் பொண்ணுங்களே பொண்ணுங்களுக்கு முத்தா கொடுத்துக்கிறாங்க? எங்களை மாதிரி பசங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் கேர்ள்ஸுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? நம்ம எடிட்டர் பசங்களாம் அதுக்காக காத்திருந்து கடைசி வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்துல பொண்ணுங்களாம் கரடி பொம்மையை வாங்கி வச்சுக்கிற மாதிரி போனோட வால்பேப்பர்ல பொண்ணுங்களோட போட்டோவை வச்சுக்கிட்டு போன் பேசுற மாதிரி கண்ணத்துல தேய்ச்சிக்கிறாங்க. அம்புட்டு ட்ரைல இருக்காங்க. ஒரு செகண்ட் முந்திக்கிட்டு நான் சொல்ல வேண்டிய டயலாக சொல்லிக்கிட்டு சிலிப்பு நிக்குது பாத்தியா? ஃபைனலி அரோரா வெளியே போறதுக்கு முன்னாடி, அரோரா 3 2 1 வைங்கப்பா அரோரா காலுக்கு ஒரு ஜூம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல அவங்களுக்கு கால் எடுத்து வைக்க ஃபன்னோடவே வெளியே போயிட்டாங்க. பை.
போயிட்டு வரேன். பத்திரம். அடுத்து அரோரா வெளியே போய் என்ன பேசுனாங்கன்னு கேட்க போறதுக்கு முன்னாடி எப்பவும் நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவார் தெரியுமா, பிக் பாஸ் சீசன் 9 பிரசன்டட் பை ராஃப் பாஃப் பீஸ் பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோல்கேட்னு முடிப்பாரு. அப்படி கோல்கேட்னு முடிக்கிறப்ப மட்டும் கோல்கேட் கம்பெனிக்காரங்க தனியா ஏதாவது காசு கொடுத்து விட்டாங்களா இவருக்குன்னு தெரியல அப்படின்னு பல்ல காமிச்சிட்டே முடிக்கிறாரு. அதை கொஞ்சம் ஜூம்ல காட்டுப்பா. மாருதி சுசுகி மற்றும் கோல்கேட். டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இப்ப வெளியே வந்த அரோரா நான் டாப் 3ல வருவேன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாமா? அடுத்து நம்ம சேதனை கேட்டாரு, உனக்கு படிக்கணுமா நடிக்கணுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க, எனக்கு படிக்கணும், நல்லா படிக்கணும், நான் பொதுவாவே நல்லா படிப்பேன் சார், நான் உட்காந்து படிக்கல அப்படின்னாலும் நல்ல மார்க் எடுப்பேன் சார், அப்பேற்பட்ட டேலண்டட் கேர்ள் நான், எனக்கு நானே கேட்டுப்பேன் அந்த டைம்ல எல்லாம், உனக்கு அழகு மட்டும் தாண்டி இருக்கு, அதை தாண்டி என்ன இருக்கு, அறிவு இருந்தாலும் அதை கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை இனிமே யூஸ் பண்ண போறேன் சார். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? அப்படியாமா, நல்லா யூஸ் பண்ணுமா, உன் வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட்மா அப்படின்னு அமுச்சு விட்டாரு. ஆனா தர்பூசணிக்கு அடுத்தபடியா கான்பிடன்ட் லெவல் வேற லெவல்ல இருக்கிறது கண்டிப்பா நம்ம அரோராக்கு தான்ப்பா. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 40 செகண்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. அடுத்து இந்த தர்பூசணியோட பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்னு போட்டாங்கப்பா. அதை வந்து டான்ஸ் ஆட சொன்னா எல்கேஜி குழந்தைங்களை ஸ்டேஜ் மேல நிறுத்தி விட்டு ஆட விட்டா எப்படி உடம்புக்கு வலிக்காம கைய கால மட்டும் ஆடிட்டு இருக்குமோ அதை விட மோசமா ஒன்னு பண்ணிட்டு இருந்துச்சு. கேட்டா இதுக்கு பேரு டான்ஸ்னு வேற சொல்லுது. ஆனா பாவம் பாங்க ஆடியன்ஸ் இந்த கருமத்தை வர க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். அடுத்து வீட்டுக்குள்ள இதுதான் டிராஃபி அப்படின்னு காமிச்சு அது கிட்ட ஃபைனலிஸ்ட் எல்லாரையும் பேச சொன்னாரு. சோ 3 பேரும் 1 by 1 பேசிட்டு இருந்தாங்க. அதுல திவ்வு, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ என் கையில இருப்ப, உன்னை பக்கத்துல வச்சு பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியில உன்னை நிறைய பேர் வாங்கி பாத்திருக்கேன், அது என் கையில கிடைக்குமா அப்படின்னு ஆசையும் பட்டிருக்கேன். அது பக்கத்துல வரைக்கும் வரும், ஆனா கைக்கு வராது. இந்த வருஷம் வந்துரும், அடுத்த வருஷம் வந்துரும் அப்படின்னு ஆர்வமா இருப்பேன். ஆனா வந்ததே கிடையாது. ஆனா மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும். சோ இப்ப சொல்றேன், நீ எனக்கு தான், என்னைக்குமே நான் உனக்கு தான். நீ இப்படிதான் இருப்பேன்றத முன்னாடியே கணிச்சு வச்சிருக்கேன் நானு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை என் கையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு குழந்தைகிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து விக்ரம் வந்து, எனக்கு உன் மேல ஆசைலாம் பெருசா இருந்தது கிடையாது, ஆனா என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி, அவளுக்கு உன் மேல கொள்ள பிரியம், வந்ததுல இருந்து உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. அவ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கும் உன் மேல ஆசை வந்துச்சு. நீ ஒரு தட்ட போன அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் தானா வரும். இதை தாண்டி இன்னும் லென்த்தா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் இன்னும் விரிவாக்கம் பண்ணி பெருசா சொல்லியிருப்பாரு. எப்படி உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா பாத்தீங்களா? ஆனா எனக்காக இன்னும் நீங்க ஒரு லைக் கூட போடல பாத்தீங்களா? அடுத்தபடியா நம்ம சபரி, நீ ரொம்ப அழகா இருக்க, என் கூட வரியா, உன்னை என் கூடவே வச்சு நல்லா பாத்துக்கிறேன், நான் இது வரைக்கும் உன்னை வாங்கினதே இல்ல அப்படின்னு கொஞ்சி அலைகளோட மாதிரி கொஞ்சிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து அமித் அண்ட் அவரோட பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டஸ்டன்ஸ் விஜய் சேதுபதி கேட்க, தர்பூசணி என்ன தெரியுமா கேட்டாரு, சார் நீங்க எங்க எல்லாரையுமே ஈக்குவலா தான் பாக்குறீங்க சார், ஆனா சார் வெளியே உங்களை பயாஸ்ட்னு சொல்றாங்க சார், அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்ல விரும்புறீங்க சார்? சார் அது அவங்க வேலை, இது என் வேலை, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் சார். இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான், இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்க போனாலும். ஆமா சார், நீங்க அப்படிலாம் பாரபட்சம் பார்க்கவே மாட்டீங்க சார், எனக்கு தெரியும் சார். பிரஜன் கூட உங்க ஃப்ரெண்டு தான், ஆனா அவரை ஃபர்ஸ்டே எவிக் பண்ணீங்கல்ல, அப்பவே தெரிஞ்சிருச்சு சார் நீங்க பயாஸ்ட் கிடையாதுன்னு அப்படின்னு பிரஜனை எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி காத்து வாக்குல டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. அப்ப பிரஜன் ஒரு லுக் விட்டாரு, டேய் எவ்வளவு சீக்கிரம் நான் எவிக்ட் ஆனேன்னு உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? ஊஞ்சி மொகர கட்டையும் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. அடுத்து நம்ம கம்ரு இருக்காரு, ஏதோ ஒரு கேள்வி கேட்க போறேன்னு ஏஞ்சி நின்னாரு. என்ன கேட்க போறாரு அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா, சார் பாரு பத்தி உங்களோட கருத்து என்ன சார், அவளை பத்தி நீங்க பேசவே இல்ல, கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு சொன்ன அந்த மனசு இருக்கே, அது கடவுளான்லாம் தெரியாது அண்ட் அது லவ்வான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்காக பேசுனீங்க பாருங்க, அதுதான் என்ன சொல்றது, சரி அதுதான் அப்படியே முடிச்சுப்போம். அதான் கடவுள். இதுக்கு நம்ம சேதனை என்ன சொன்னாரு, அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, அதை அவங்க சரியான இடத்துல மட்டும் பயன்படுத்தினாங்கன்னா எங்கேயோ போயிருவாங்க அப்படின்னு அவர் சொல்ல லைட்டா தான் கைத்தட்டல் வந்துச்சு. இன்னும் பாரு மேல மக்கள் கொலகான்ல தான் இருக்காங்க போலயே. லாஸ்டா நம்ம பிரஜன், மச்சான் உன்னை மச்சானு கூப்பிடுறதா சாரனு கூப்பிடுறதான்னு தெரியல, இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்னு எனக்கு தெரியல, ஆனா ஒன்னு சொல்லணும், பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்னா நடிச்சிருக்கோம், அதை மறக்காம இங்க எடுத்துட்டு வந்து சொன்ன பத்தியா, அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, பட் அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதை நீங்க சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, ஆனாலும் சொன்னப்பார் அதுதான் நீ யாருன்னு காட்டுது. நீ நல்லவையா. இதுல என்ன மச்சி இருக்கு, சிம்பிளான விஷயம் தானே. சூப்பர் மச்சான், நீ விமர்சனங்களை ஏத்துக்க மாட்ட, அண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது உன் காலு கீழே தான் அப்படின்றது எனக்கு தெரியும், அது எப்படி அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற, அதுக்கு மட்டும் டிப்ஸ் கூட அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண தெரியுமா போன வருஷம், அப்போ ஒரு பதட்டம் இருந்துச்சு, நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, ஆனா இந்த சீசன் அதெல்லாம் காதுல வாங்காம பேசினா பேசிட்டு போங்கடா, இது ஏன் ஷோ, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆனா இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, பிரஜன் சொன்ன மாதிரி ஒரு சில ஹீரோஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, அப்படி இருக்கிறப்போ
அவங்களோட நடிச்ச குட்டி குட்டி கோ ஸ்டார்ஸோடலாம் பெருசா இன்டராக்ட் பண்ண மாட்டாங்க, இல்ல கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க. அதானே உலக வழக்கம். அப்படியே இருந்தாலும் பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் சேதுபதி ரொம்ப கேஷுவலா சிம்பிளா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கூட யோசிக்காம அவரா இருக்காரு. அந்த யதார்த்தத்துக்கே ஒரு பாராட்டுக்கள். 2, உன்னை எதிர்த்து எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் நானா தான் இருப்பேன், என் வேலையை கரெக்டா செய்வேன், காலம் அதை பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன்னு சொன்னார் தெரியுமா. அது அவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பொருந்தும். அதை நானும் அவர் எனக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸா எடுத்துக்கிட்டு இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. அதெல்லாம் சரியா? இவ்வளவு நேரம் ஆயி போச்சு, ஒருத்தரை மட்டும் தான் அமுச்சு விட்டுருக்கீங்க, அடுத்து 3 பேர் யார் யாரு எப்பதான் முடிச்சு விடுவீங்க அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா, இதோ உங்களுக்காக பட்டிமன்றம் வைக்க போறோம் அப்படின்னு இவங்க 4 பேரையும் கூட்டு வந்து அதுக்கு நடுவர்னு மாக்காப்பாவை உட்கார வச்சு இந்த வீட்டுக்குள்ள ஜெயிக்கணும் அப்படின்னா நல்லவங்களா இருக்கணுமா, நல்லா விளையாடணுமா அப்படின்னு ஒரு டாபிக்கை கொடுத்து ஓட்டினாங்க 3/4 மணி நேரம் ஓட்டினாங்கப்பா. ஓவரா கண்ண கட்டுது. நமக்கும் இப்ப சொல்லிடுவாங்க அப்ப சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா சொல்ல மாட்டோமே, என்ன பண்ணுவ அப்படின்னு இழுக்கிறாங்க. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் 3 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு வெயிட் இப்போ கொஞ்சம் எமோஷனல் மொமெண்ட், அதுக்கேத்த மாதிரி உங்களையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப பிக் பாஸ் என்ன பேசினாரு, உங்க 3 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு நான் உங்களை பார்க்கக்கூடிய கடைசி தருணம், வீட்டை மூட போறேன், அதுக்கு முன்னாடி உங்களை ஒண்ணா பாத்துக்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் பேசி நம்மள ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இது மேல ஏத்தி நிறுத்தி இந்த வீடும் சரி இந்த வீட்டுல இருக்க நானும் சரி உங்களோட நினைவுகளோட கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்க போறோம். நான் தான் இந்த வீடு தான் நான். இந்த லிவிங் ரூம், பெட்ரூம், பாத்ரூம், கிச்சன், கன்ஃபெஷன் ஏரியா, கார்டன் ஏரியா எல்லாமே உங்களை மிஸ் பண்ணும். சந்தோஷமா இருங்க, இந்த வெற்றிக்கு காரணம் நீங்க மட்டும்தான். சோ உடம்ப பாத்துக்கங்க. இந்த குரல் உங்களிடமிருந்து விடை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றப்போ உண்மையிலே எனக்கும் ஃபீல் ஆச்சுப்பா. உங்களுக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அடுத்து எதிர்பார்க்காத ட்விஸ்டா பாருவோட என்ட்ரி. உண்மையிலே அதை பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா கம்ருக்கு வந்த வரவேற்பு அளவுக்கு பாருக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கம்மி மாதிரி தான் இருந்துச்சு. எனிவே கோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பாருக்காக ஏஞ்சி நின்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. ஆனா ஒருத்தரை தவிர்த்து, அது யாருன்னு பார்த்தா நம்ம வினோத். இவளுக்காக நான் ஏஞ்சி நிக்கணுமா அப்படின்ற மாதிரி நக்கலா பார்த்துட்டு இருந்தாரு. அண்ணனுக்கு இன்னும் கோவம் குறையில போல இருக்கே. பின்ன மூஞ்ச பார்த்தா தெரியல. அதுக்கப்புறம் சாண்ட்ரோ கிட்ட சாரி கேட்டாங்க, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்களும் அங்கிருந்து வந்து எனக்காக நின்னவ சரிவ, ஒட்டுமொத்த வீடே என்ன ஒதுக்குறப்போ, ஆனா அப்பேற்பட்டவ வெளியே போறப்போ நான் வந்து கட்டி பிடிச்சிருக்கணும், அது பண்ணலன்னு நினைக்கிறப்போ வருத்தமா இருக்கு, ஆனாலும் இப்ப கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இவ்வளவு பண்ண சாண்ட்ராவை மறுபடியும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹக் பண்ணி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஜாலியா போனாலும் உள்ளுக்குள்ள கடுப்பு இல்லாமலா இருக்கும். ஆனா இல்லப்பா, 2 பேருமே ஃப்ரெண்ட்லியா தான் போனாங்க. பட் உண்மை அப்படின்றது இங்க மாத்தவே முடியாது இல்லையா. ஆனா அது சாண்ட்ராக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு பேனிக் அட்டாக் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றதெல்லாம். உண்மையா இருக்கும் பட்சத்தில் பார்வன் கம்ரு பண்ணது ரொம்ப தப்பு. பட் பொய்யா இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு அவங்க இங்க தப்பிச்சிருந்தாலும் கர்மா இஸ் a boomerang அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தாண்டி வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப மோசமானது. அது அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம்ட்டு இவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. என்னப்பா கருத்தூசி போடுற? அண்ட் போய் உட்கார போறதுக்கு முன்னாடி பாரு என்ன சொன்னாங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே போறன்றப்போ ஒரு செகண்ட் போய் அங்க நின்ன தெரியுமா, அது இவங்க வருவாங்க இல்ல இவங்கள மிஸ் பண்றனே அப்படின்லாம் கிடையாது. நான் அந்த வீட்டுக்குள்ள தனிமையை நிறைய அனுபவிச்சிருக்கேன் சார். அப்பேற்பட்ட வீட்டை மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் அங்க ஒரு பாஸ், மத்தபடி எந்த ஒரு காரணமும் இல்ல அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா வெளியில இருக்கிற பயபுள்ளைங்க என்ன தெரியுமா கிரியேட் பண்ணிச்சு, கம்ருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போறப்ப கையை பிடிச்சிட்டு ஒன்னா போலான்றதுக்காக. ஆனா கம்ரு வரவே இல்ல அப்படின்னு ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் உட்கார போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஹக் பண்ணாங்க. அதுலயும் கம்ருவை ஹக் பண்றப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன கேப்பீங்க, எனக்கு எப்படி தெரியும், அதான் லைட் ஆஃப் பண்ணி விட்டாங்களே. நீங்க ஒரு மாமா தானே. அடுத்து டிராஃபி விஜய் சேதுபதி கையில வந்துச்சு. சோ அவரே ஜெயிச்ச மாதிரி இங்க பாத்தீங்களா அப்படின்னு தூக்கி காமிச்சாரு. உண்மையை சொல்லணும்னா நீங்களும் பிக் பாஸும் பிரிச்சு எடுத்துக்கங்க, உங்க 2 பேருக்கு தான் கரெக்டானது அது. அடுத்து வீட்டுக்குள்ள இருந்த இவங்க 3 பேரையும் வெளியே வர வச்சு, நீங்க வெளியே வர போறதுக்கு முன்னாடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வீட்டுக்கு ஒரு பூட்டை போட்டாங்களே, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐயா அததான் உள்ளே சொல்லிட்டாங்களே ஐயா, வளர்க்கணும்ன்றதுக்காக நீங்க பேசுறீங்கன்னு பச்சையா தெரியுது, அதுக்குன்னு இந்த இழுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இவங்க 3 பேரோட ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, வெளியே விமர்சனங்கள்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு விக்ரமோட வைஃப் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் விக்ரமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, அப்படியே கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டோம் சார் அப்படின்னாங்க. அடுத்து திவ்யாவோட அப்பா தான் பேசினாரு, அதை கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சபரியோட அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், என் புள்ள நடிக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ஸும் சரி விஜய் டிவியும் சரி அது இல்லன்னு ப்ரூவ் பண்றப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம திவ்யாவோட டாடி இருக்காரே ஆரம்பிச்சாரு, இந்த பிக் பாஸ் என்பது ஒரு நாடக மேடை, அதுல நீங்க தான் ராஜா, அவங்க தான் மந்திரி, என் பொண்ணு தான் ராணி அப்படின்னு லென்த்தா போட திவ்யா தலைய சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எங்க நைனா பேச ஆரம்பிச்சிட்டாரே, ஆரம்பிச்சா இப்போதைக்கு நிறுத்த மாட்டாரே, விக்ரமே கோச்சுக்காதரா, எங்க நைனா இப்படிதான் பேசுவாரு, ஆனா பரவாயில்ல விடுமா அப்படின்னு அவரு சிரிச்சிட்டு விட்டாரு. நம்ம விஜய் சேதுபதியும் சார் நல்லா பேசுனீங்க சார், சூப்பரா இருந்துச்சு சார், உங்க தமிழ் எஸ்பெஷலி வேற லெவல் சார் அப்படின்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் சாரி சார் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் விட்டாரு. பட் உண்மையாவே நல்லா பேசுனீங்க சார். அடுத்து உங்க எல்லாருக்குமே நான் டிராஃபி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸையும் கூப்பிட்டு நானா உங்களுக்கு பரிந்துரை செஞ்சதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஃபைனலி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் பிளேஸ பிடிச்சிருக்கிறது யாருன்னு நான் சொல்ல மாட்டேனே, இப்போ ஒருத்தர் வந்து வரைவாரு, அது மேல நான் ஜிக்னா அடிப்பேன், அதை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஒருத்தரை வரைய விட்டு அது மேல இவர் ஜிக்னா அடிச்சாரு. அதுல வந்தது யாரோட முகம் தெரியுமா? நம்ம விக்ரம். அவர் தான் தேர்ட் பிளேஸ். ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு 60th டே வரைக்கும் ஒரு சிலரால நம்பப்பட்டது விக்ரம். ஏன் என் தங்கச்சி ஜெனியை என்ன தெரியுமா சொல்லிச்சு, விக்ரம் தானே இந்த சீசன் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில சிச்சுவேஷன்னால அவரோட கேமும் மாறிடுச்சு, அவரோட ஹோப்பும் போயிடுச்சு. அங்கதான் அவர் லூஸ் பண்ணாரு. பட் எனிவே நல்ல ஒரு பிளேயர், நல்ல மனிதர், உங்களுக்கு வாழ்த்துக்கள் விக்ரம். அண்ட் அவரும் அவரோட நிறைவுரை என்ன கொடுத்தாருன்னா, சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் தேங்க்ஸ், என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ், என் டீமுக்கு தேங்க்ஸ், எஸ்பெஷலி என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எங்க அப்பா அம்மா ஹாப்பியான இடம் இந்த பிக் பாஸ் வீடு, அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தார். இப்ப இருக்கிறது 2 பேர் தானே, திவ்யா அண்ட் சபரி. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நான் ரொம்ப இழுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு அந்த 3 பேர்ட்ட கேட்கிறாரு. அவங்கள கேட்டா எப்படி தெரியும், எங்கள்கிட்ட கேளுங்க. ஆமா நீங்க இழுக்கிறீங்க, சட்டுப்புட்டுன்னு சொல்லி முடிங்க. ஐயோ சித்ரா தேவி பிரியா, அழாதம்மா அழாதம்மா, அப்பாவால தாங்க முடியாதுமா, நீ கேட்டேன் தானே சொன்னேன். இப்ப கூட பாருங்க அவங்க 2 பேரோட கையை தூக்கிட்டேன், யாரு வின்னர்னு சொல்ல போற மாதிரி போயிட்டு அதுக்கு முன்னாடி சேனல் ஹெட்ட கூப்பிடுறேன், சவுத் ஹெட்ட கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வந்து அவங்கள ஒரு 10 நிமிஷம் பேச விட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு ஏவி போடுறேன்னு சொல்லிட்டு மாருதி சுசுக்கியை ஒன்னு போட்டு விட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இப்ப இழுக்கிறேன்னு தோணுதான்னு ஒரு கேள்வி வேற உங்களுக்கு. பாவம் நீங்களும் சம்பளத்துக்கு தானே வேலை செய்றீங்க, என்ன பண்ண முடியும், அவங்க சொல்றதுதான் செஞ்சாகணும். இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா, பேசுறாங்க பேச்சு. ஃபைனலி அப்படி இப்படின்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரோட கையும் பிடிச்சிட்டாரு, மியூசிக்கையும் போட்டாங்க. சரி இப்பயாவது சொல்லிடுவாரு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தத்துவம் சொல்லிக்கிறேனே அப்படின்னு அங்கேயும் ஒரு ஸ்டாப் போட்டு பேச ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அந்த மியூசிக்கை கேட்டு அவருக்கு படபடப்பாயிடுச்சு போல இருக்கு. அந்த மியூசிக் ஆஃப் பண்ணீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஆஃப் பண்ண வச்சுட்டு எல்லா கண்டஸ்டன்ஸையும் பத்தி பெருமையா பேசி முடிச்சுட்டு, இந்த ஷோ ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் மக்கள் நீங்க தான். இத பத்தி டிபேட் பண்றீங்க, ரிவ்யூ பண்றீங்க, ட்ரோல் பண்றீங்க, என்னென்னவோ பண்றீங்க இல்லையா, அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் இந்த ஷோ கிடைச்ச வெற்றி. ஐயோ இவனுங்க ரொம்ப நேரம் ஆகுவானுங்க போல. அவ்வளவுதான்ப்பா மியூசிக்க போட்டுருங்க அப்படின்னு ரொம்ப ராவா பேசினாரு. அங்கதான் இந்த மனுஷனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலி கையை பிடிச்சிட்டாரு, சபரிய கட்டியும் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 3, 2, 1 அப்படின்னு கவுண்ட் டவுனை போட்டு திவ்யா அப்படின்னு கையை தூக்கிட்டாரு. அப்ப முன்னாடி இந்த வெடி வெடிக்கிறது, புஸ்வானம் வர்றதெல்லாம் பண்ணும்ல, அதெல்லாம் வந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே நம்ம திவ்யாவை நமக்கு தெரியாதா, எதிர்பார்க்காதப்போ பொசுக்குன்னு பிக் பாஸ் பேசுறப்பவே அப்பத்தா அப்படின்னு கத்திடுவாங்க. இப்ப ஆல்ரெடி படபடப்போட இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பேரையும் சொல்லிட்டு முன்னாடி ஒரு வெடி அண்ட் புஸ்வானம் எல்லாம் போட்டு விட்டா பயப்பட மாட்டாங்க. அதுக்கேத்த மாதிரியே பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ திவ்யா தான் டைட்டில் வின்னர். பண்டிகையை கொண்டாடுங்கடே. எதிர்பார்த்ததுதான். அண்ட் அது அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பெருசா எக்ஸைட்மெண்ட்லாம் காட்டல. அதை பாக்குறப்போ ஆல்ரெடி நான் தான் வின்னர்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அப்படின்றது அவங்க ஃபேஸை பாக்குறப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள சொன்ன அதே டயலாக்ஸ் தான். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். நிறைய இடத்துல நாமினேட் ஆயிருக்கேன், ஆனா எங்கேயும் ஜெயிச்சது இல்ல. ஜெயிச்சவங்களோட கப்பெல்லாம் வாங்கி கூட பாத்திருக்கேன், ஆனா எனக்கு கிடைச்சது இல்ல. பட் இங்க நான் நடிச்ச கதாபாத்திரத்துக்கு கிடைக்காதது நானாவே இருந்ததுக்காக கிடைச்சது. எனக்கு கிடைச்ச வாய்ப்புல இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஜெயிச்சா மட்டும்தான் அந்த மேடை கிடைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறப்போ அப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அப்பா அம்மாக்கு தான் வராது. ஆனா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, விஜய் டிவியா ஒரு சில சீசன்ல பொட்டி யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 லட்சத்துல இருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸா தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை அப்படி பண்ணாம 50 லட்சத்தையும் கொடுத்து அந்த காரையும் கொடுத்தாங்க. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, அந்த 50 லட்சத்தை திவ்யா கொடுத்துட்டு அந்த கார் சாவியை சபரி கையில கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க. பட் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா இந்த டைட்டில் நம்ம வினோத்துக்கு தான் போயிருக்க வேண்டியது. ஹையஸ்ட் ஓட்ல இருந்தாரு. பட் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் எல்லாம் நடந்து கடைசியில திவ்யா கையில வந்திருக்கு. திவ்யாவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சோ டைட்டில் வாங்கின அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களும் அந்த டைட்டிலுக்கு முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி ஒரு சில போஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பக்கம் நம்ம சபரி எனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி பரிதாபமா பார்த்துட்டு இருந்தாரு. நீ ஏன்டா கவலைப்படுற, நான் இருக்கேன்டா, என் முத்தம் உனக்கு உண்டு அப்படின்னு கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுத்தாரு. அண்ணே அப்ப நானும் கொடுக்குறேனே அப்படின்னு அவரும் கொடுக்க உம்மா கொடுத்து விளையாடிக்கிட்டாங்க.
என்ன ஆம்பளையா நீ ஆம்பளை போய் முத்த கொடுக்குறிய? நீங்க தானே இப்ப கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, இவர் ஆள் தான் இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்திருக்காரு, ஆனா உள்ள இருக்க மனசு குழந்தை மாதிரி. அம்மா தயவு செய்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, நானே வரமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட பரிந்துரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நான் ஒன்னு நோட் பண்ணேன், அதை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? திவ்யா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே சபரி விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த கார்ல இருந்து இறங்கின மேட்டர் ஆகட்டும், வீட்டுல நடந்துகிட்ட ஒரு சில விஷயம் ஆகட்டும், அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ மத்தவங்களோட வெற்றி அண்ட் கஷ்டம் எல்லாமே தன்னோட தான் பார்த்து நிறைய இடத்துல இவர் யாரு அப்படின்றது நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ டைட்டில் இருக்கோ இல்லையோ தான் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது இது மூலியமா நமக்கு தெரிவிச்சிருக்கார். சோ அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கப்புறம் குரூப் போட்டோ எடுத்தாங்க. இத்தோட முடிஞ்சு பிக் பாஸ் சீசன் 9. அப்புறம் என்ன க்ளோஸ் பண்ணிடலாமா? 106 நாள் என்னோட வேலையும் முடிஞ்சு. என்ன பேசுறது அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல, எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு எனக்கு புரியல. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் வீடியோ வராது. சோ நானுமே உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய இடத்துல எனக்கு பூஸ்டா இருந்திருக்கு. அண்ட் என் டீமுக்கும் அப்பேற்பட்டதை திரும்ப பார்க்கறதுக்கு 7 மாசம் ஆகும்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் கவலைப்படாதீங்க, நம்ம பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ பண்ண போறோம்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அது மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இத்தனை நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டெய்லி எப்போ வீடியோ வரும்னு வெயிட் பண்ணி ரசிச்சு பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நம்மளோட பயணம் இந்த சீசனோட நிக்காம கண்டிப்பா இனி வரும் சீசனும் தொடரும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத நம்பி இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட லாஸ்ட் வீடியோவை க்ளோஸ் பண்றோம். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால இதோட ஸ்டாப் ஆக போறது கிடையாது. இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணி உங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு நீங்க இது வரைக்கும் பண்ண மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். கண்டிப்பா எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்போம். சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.